ஊரில் ரத்னான்ற ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க. அந்த ரத்னா பாட்டி அம்மாவை ஊரில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவங்களுடைய கள்ளங்கபடம் இல்லாத முகம், அன்பான கனிவான பேச்சு, ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அவங்கள சுற்றி எப்போதும் ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு இளம் பெண் ரத்னா பாட்டி அம்மாவிடம் வந்து, அம்மா, நீங்கள் எப்படி எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக சிரித்த முகத்தோட கோவப்படாமல் பேசுகிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் உங்களை பார்த்து கஷ்டத்தை சொல்ல வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆறுதலாக பேசி அனுப்புகிறீங்க. இந்த ஊரில் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அது எப்படிம்மா? அம்மா, எனக்கு யாரையுமே பிடிக்கலம்மா. என்னையும் யாருக்கும் பிடிக்காது. என் கணவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி என்னை குறை பேசிக்கிட்டே இருக்காங்க. என் மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்கம்மா. எனக்கு இந்த ஊரையும் பிடிக்கல, இந்த ஊரில் உள்ள மக்களையும் பிடிக்கல. உங்களை மட்டும் எப்படிம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? இது எல்லாம் புன்முறுவலோடு கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டியம்மா, இது எல்லாத்தையும் நானும் என் வாழ்க்கையில் சந்தித்து கடந்து வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவத்தை அவங்ககிட்ட சொல்கிறேன் கேளு அப்படின்னு இந்த பாட்டியம்மா அவங்களோட வாழ்க்கையை பற்றி பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. சின்ன வயசுலே எனக்கு திருமணமாகி கணவர் குழந்தைன்னு குடும்பமாக இருந்தோம். பெரிய வசதி இல்லைனாலும் நாங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு என் கணவர் ஒரு கொடிய வியாதி வந்து படுக்கையில் விழுந்துட்டார். என்னால் முடிஞ்ச அனைத்து முயற்சியும் நான் எடுத்தேன். பொருளை எல்லாம் விற்று அவருக்கு சிகிச்சை கொடுத்தேன். ஆனால் எந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் அவர் இறந்து போனார். அந்த நாள் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இருண்ட நாளாக இருந்துச்சு. பல நாட்கள் நான் அழுது கொண்டே காலத்தை கழித்தேன். சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் நானும் என் பிள்ளைங்களும் தனியாக தான் விடப்பட்டோம். என் கணவர் இறப்புக்கு அப்புறம் எங்களோட இருந்தது தூக்கம், பட்டினி, வறுமை. கொடுமைக்கு சொந்தக்காரியான என் குழந்தைங்க பசியால் சாகிறத பார்த்து சகிக்க முடியாமல் உறவுகளை நம்பி நான் உதவி கேட்டு போன பக்கமெல்லாம் உதவுற மாதிரி நடித்து என்னை பாலியல் ரீதியாக சீண்ட பார்த்தாங்க. எத்தனை சங்கடம் வந்தாலும் சொல்லி அழுகவோ ஆறுதல் கூறவோ யாரும் இல்லை. என் கோபத்துக்கும் பாசத்துக்கும் காலம் முடிஞ்சிட்டது போல் எதுவும் புரியாத பொணமாக என் கணவரின் இறப்புக்கு அப்புறம் வாழ்ந்தேன். என் மனசை திடப்படுத்தி பிள்ளைங்களுக்காக வாழ்வோன்னு முடிவு செஞ்சேன். ஆமாம், நான் இனி விதவை அல்ல, விதை என்று. நான் என் பிள்ளைகளுக்காக பிழைத்து என் உழைப்பை விதைச்சி என் பிள்ளைங்க மூலயமா சாதித்து இந்த உலகத்தை ஜெயிப்பேன்னு முடிவு செஞ்சேன். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற விதவைகளுக்கு இது சாத்தியமும் இல்லை, அவ்வளோ சுலபமும் இல்லை. ஏன்னா பல சவால்களை நான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என் தலையில் வைக்க முடியாத பூவை கூடையில் வைத்து பூ வியாபாரம் செய்தேன். அமங்கலமான நீ மங்களமான பூவை விற்கலாமான்னு சொல்லி ஒருத்தரும் பூ வாங்க முன் வரலை. அப்புறம் பூ விற்கிறத விட்டுட்டு காய்கறி விற்று வியாபாரம் செய்து பொழப்பு நடத்திட்டு வந்தேன். அப்போது ஒரு சிலர், இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ, இவளிடம் போய் காய்கறி வாங்கினீங்கன்னா வீட்டில் தரித்திரம் வரும்னு மக்களிடம் வதந்தியை கிளப்பி விட்டு என் காய்கறி வியாபாரத்தையும் தடை செஞ்சாங்க. என் காய்கறி வியாபாரத்தையும் விட்டேன். துணி தைக்கலான்னு ஆரம்பித்தேன். அப்போ கூட பழைய துணியை சரி செய்ய தான் கொண்டு வருவாங்க. நல்ல விசேஷங்களுக்குள்ள புது துணியை தைக்க தர மாட்டாங்க. ஒரு தடவை நம்ம ஊரில் ரொம்ப மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. என்னுடைய வீடு மேடான இடத்துல இருந்ததால் அதிகமாக பாதிக்கப்படலை. ஆனால் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவங்க சிலர் என் வீட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போது ஊரில் உள்ள சில பேர் என்னை தவறாக இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. என்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு தஞ்சம் அடைஞ்சவங்க அந்த வெள்ளத்துலேயும் அவர்களாகவே வெளியேறிட்டாங்க. என்னால் இந்த துக்கத்தை தாங்கவே முடியல. என் நிலைமையை சொல்லி புரிய வைக்கலான்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களிடம் சென்று அவங்க வீட்டு வேலைகளும் செய்து கொடுத்து என் நிலைமையை சொல்லி அழுதேன். என்னிடம் ஆறுதலாக பேசுகிறது போல் நடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் நான் இல்லாத போது என்னை பற்றி பேசி அசிங்கப்படுத்துவாங்க.
அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆளுக்கு ஒரு கதை அளந்தாங்க. நானும் எப்படி வாழ்றதுன்ற கவலையில் தினம் தினம் கூனி குறுகி போனேன். நான் ரொம்ப மனம் உடைஞ்சு கதறி அழுதேன். ஏன் என்னை போன்ற விதவைகளை இந்த சமுதாயம் கலங்கப்படுத்தி வருமானம் இல்லாமல் ஆக்கி அவர்களை எந்த சுப நிகழ்ச்சிக்கு போக விடாமல் தடுக்குது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்காக யார் பறிஞ்சு பேசுவா? எனக்கு எப்போ நியாயம் கிடைக்கும்? எனக்கு என்னைக்கு நீதி கிடைக்கும்? நான் இப்படி அழுது கொண்டிருக்கும் போதே ஒரு மெல்லிய குரலை கேட்டேன். ஆமாம், கர்த்தர் என்னிடமாய் பேசினார். மகளே, நீ ஏன் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அங்கலாய்க்கிறாய்? நீ உன்னை புரிய வைப்பதற்காக மற்றவர்களிடம் போராடுவதை விட்டுவிடு. நான் உன்னை படைத்த தேவன். உன்னை அறிவேன். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்று முதல் எல்லாருமே எனக்கு எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியாக தெரிஞ்சாலும், நான் கர்த்தரையே நம்பி ஓட ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் பிள்ளைங்க நல்லா படித்து வளர்ந்தாங்க. பட்டணத்துக்கு சென்று மேற்படிப்பு படித்தாங்க. வெளிநாட்டில் அவங்க இன்றைக்கி சயின்டிஸ்டாகவும் இன்ஜினியராகவும் செட்டில் ஆகி அங்கேயே வசிக்கிறாங்க. நான் அங்கே செல்ல விரும்பலை. என் சொந்த ஊருக்கே, என் சொந்த மக்களிடமே, என்னை முன்னேற விடாமல் தடை செய்த இந்த மக்களிடமே வாழ விரும்புகிறேன்னு சொன்னேன். என் மனதை புரிஞ்சுக்கிட்ட என் பிள்ளைங்க இந்த கிராமத்தில் உள்ள ஏழை, விதவை, திக்கற்ற பெண்களுக்கு கைத்தொழில் இலவசமாக கற்றுக் கொடுக்குற பயிற்சி நிறுவனத்தை தொடங்க உதவுனாங்க. என்னோட வாழ்க்கையில் என்னோட வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருந்ததே இந்த பெண்கள் தான். அதனால் பெண்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவியை செய்து வருகிறேன். அழுகிறவங்களுக்கு ஆறுதலையும், ஆதரவற்றவங்களுக்கு அன்பையும், அவங்க முன்னேற ஆலோசனையும் கொடுக்குறேன். ரத்னா பாட்டி அம்மாவோட பேச்சை கேட்ட அந்த இளம்பெண் வாழ்க்கையை உணர்ந்தவளா எழுந்து நின்று, அம்மா, நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி என் பிரச்சனை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைம்மா. நானும் இனிமேல் யார் என்னை பற்றி என்ன குறை சொல்கிறாங்கன்னு கண்டுக்கவே போகிறதில்ல. நான் இனிமேல் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் கூட உயர்த்துவதற்கு நானும் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் அவள் கடந்து செல்ல, அவள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கடந்து சென்று அவளும் வாழ்க்கையில் முன்னேறினாள். பெண்களை திறமை அறிஞ்சு அவங்கள ஊக்குவிப்போம். பெண்களோட நிலைமையை மாற்றுவது ஒருவர் மட்டுமல்ல, பலரும் சேரும்போது தான் உண்மையான மாற்றம் ஏற்படும். நாம் ஒன்றிணைந்து பெண்களை முன்னேற்றுவோம்.